துரைக்கண்ணையா நிறைய பேசணும். ரொம்ப மன வேதனைகள். இதில் அவங்க சம்பாதிக்கிறாங்களோ நாசமாக போகிறாங்களோ அது வேறு விஷயம். இப்போ ஐயா சொல்கிறத பார்த்தா சாமானிய மக்களுடைய வாழ்வியல் தான் கேள்வி. அவன் 50,000 கோடி சம்பாதிச்சு போகிறது வேறு விவகாரம். காலையிலேயே சரக்கு போட்டு நாசமாகி குடும்பமெல்லாம் தெருவி இதில் வருது. இது என்ன ஒரு கணக்கு? இது ஒரு பெரிய ஷாக் நியூஸாக இருக்கே. தமிழ்நாட்டில் ஒரு போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும்னு தினமும் தொலைக்காட்சியில் மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் கொடுத்துட்ருக்காரு. ஒரு பக்கம் டார்கெட் நியமித்து டாஸ்மாக் சரக்குகளை 40,000 கோடி 50,000 கோடின்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்து விற்பனை. ஒரு பக்கம் பள்ளி கல்லூரி மாணவர்கள், சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர்கள் எல்லா தரப்புமே மது போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகிடுச்சு. சாதாரண சாமானிய ஏழை கிராமத்து மக்கள் கூட உழைத்து சம்பாதித்த பணத்தின் பெரும்பகுதியை கொண்டு போய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கொட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய அவலம் ஏற்பட்டு விட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பதே ஒரு வர்த்தக சூதாட்டக்களமாக மாறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு அபாயகரமான நிலை. இதற்கு என்ன காரணம்னா, தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எந்த வகையிலாவது பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனாட்டு அறிஞன் சொன்னதாக ஒரு பழமொழி நான் படித்தேன். எந்த வகையிலாவது பணத்தை சேர்த்துக்கொள், பின் அது வந்த வழியை மறந்துவிட்டு உனக்கென ஒரு சொந்த வழியை தேர்ந்தெடுத்து நீ பயணப்படு, இந்த உலகமே உன் பின்னால் வர தயங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொட்டேஷன் இருக்குது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயமுமே நிச்சயமாக இருக்குது. பொதுவாக அந்த டாஸ்மாக் பிரச்சனை என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிகவும் ஒரு பேசுபொருளாக தான் ஆயிடுச்சு. இந்த டாஸ்மாக்கு அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்ததற்கு பிறகு தான் இது இன்னும் கூடுதலாக பேசப்பட்டது. திரு செந்தில் பாலாஜி யார் என்பதை எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் இருக்கிற போது பொதுவெளிகளில், மேடைகளில், அரசியல் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில், ஏன் இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசினார். அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் அந்த ஜிபிஎஸ் அந்த கருவி வாங்கினது பணி நியமனத்தில் கண்டக்டர் டிரைவரு அந்த உள்ளே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க நியமனத்திலேயே மிக கடுமையான அளவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து துறையினுடைய நிர்வாக சீர்கேடு என்பது மிக மோசமாக இருக்கிறது. எனவே அவரை அமைச்சரவையிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செந்தில் பாலாஜி சிறை கம்பிகளை எண்ணுவது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறார். சொன்னது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக. அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுற போது கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி பகுதிகளில் பேசுகிற போது சொல்கிறார், இந்த மாவட்ட மந்திரி ஆள் கடத்தல், மணல் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனவே அவரை நீங்கள் தோற்கடிக்கணும். இந்த அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுப்போம்னார். எந்த செந்தில் பாலாஜி சிறை கம்பிகளை எண்ணுவார் என்று திரு ஸ்டாலின் சொன்னாரோ, அந்த செந்தில் பாலாஜி பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் கரன்சிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பேராபத்து என்பதை உணரும். நாங்கள் பொதுவெளிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் கூட திமுக அமைச்சரவை பட்டியல் 2021 வெளிவந்த உடனே பல சீனியர்கள் முகம் சொல்லிச்சாங்க. எப்படி இந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய துறை டாஸ்மாக்கும் மின்வாரியத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் அதிருப்தியை வெளியிட்டார்கள். என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்கிறது இப்போ இந்த வசூலை பார்த்து தான் நமக்கு தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஊழல் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட ஒன்றாக தான் பார்க்குறோம். 1976ஆம் ஆண்டு மத்திய அரசு திமுக அரசை கலைக்கிற பொழுது ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது தொடர்பாக 77 பிப்ரவரியில் சர்க்காரியா கமிஷனும் அமைக்கப்பட்டது. அந்த சர்க்காரியா கமிஷன் அமைத்து 81 முறை நம்ம சென்னை அடையாறில் இருக்கிற மல்லிகை இல்லம் சர்க்காரியாவுடைய விசாரணை அமைப்பு 81 முறை அந்த விசாரணை ஆணையம் கூடி ஏறத்தாழ 13,000 பக்கங்கள் சாட்சிகளுடைய தட்டெழுத்து வந்தது. கோதுமை பெற ஊழல், வீராணம் ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல். மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த மறைந்த மரியாதைக்குரிய எம் கல்யாண சுந்தரம் அவர்களும் அவங்க தான் அந்த ஊழல் பட்டியலை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 58 இனங்களில் 58 விதமான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணுறாங்க.
அதில் 28 குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. இதன் மீது சர்க்காரியா விசாரிக்கலாங்கிறது தான் அந்த ஆணையத்துடைய ஏற்பாடு இருந்தது. விசாரிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சிறு விமானங்கள், பூச்சி மருந்து தெளிப்பில் ஈடுபட்ட இந்த சிறு விமானங்களை வைத்திருக்கிற நிறுவனங்களின் தலைவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த கம்பாட்டா. அந்த கம்பாட்டா சாட்சியம் சொல்கிறார். இந்த அரசாங்கத்தை வழிநடத்திய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு அன்பில் தர்மலிங்கத்திற்கு எந்தெந்த தேதியில் எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறத டைரியில் எழுதி சர்க்காரியா கமிஷனில் சொல்கிறார். அன்றைக்கு இந்தந்த தேதியில் கொடுத்தோம் அப்படின்னு. அந்த முதல் அறிக்கையிலே அவர் சொன்னார், நிர்வாக சீர்கேடு, ஊழல், முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, இது தொடர்பாக விசாரிக்கலாம்ங்கிறது தான் அந்த முதற்கட்ட அறிக்கையாக இருந்தது. காலப்போக்கில் அரசியல் மாற்றம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தன்மையோடு அது தொடர்பாக விசாரிக்கலை. ஆனால் என்னென்னா பொதுவெளிகளில் இன்னுமே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, முதலமைச்சரே சாட்சியம் சொல்ல வரலை அப்படின்னார். முதலமைச்சராக 77 வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, இந்த சர்க்காரியா கமிஷன் விசாரணையின் போதே திரு கருணாநிதி அவர்கள் எத்தகைய லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருக்க என்பது வெளிப்படையாகவே வந்துவிட்டது பத்திரிகைகள் மூலமாக. மேலும் இதற்கு எதுக்கு நம்ம போய் விசாரித்து கால விரயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடந்து போனார். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே இந்த லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறது அவங்களுடைய வழக்கமான அணுகுமுறை, நடைமுறை அப்படிங்கிற மாதிரியான அந்த பொதுவெளி கருத்து என்பது இருக்கிறது. அதை நிரூபிக்கும் வகையில் தான் இப்போது பார்க்குறோம். நம்ம அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐடி, இப்படி எல்லா துறைகளுமே தங்களுடைய விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருது. எனக்கு என்ன மிகப்பெரிய இதுன்னா, பல ஆண்டுகளாக இதே ஜெகத்ரட்சியின் மீது 2 முறை நடந்தது. பல முறை முக்கிய ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள் கட்டுப்பட்டோம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கான ஆவணங்கள்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், பல தொழில் நிறுவனங்கள் மீது இந்த மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் விசாரித்து கொண்டே இருக்கிறது. பெரிய அளவில் தண்டனையோ அல்லது பொது சொத்தை கொள்ளையடித்ததை மீட்பதற்கான நடவடிக்கைகளோ இல்லை என்கிற பொழுதுதான் ஒரு இது சில காலங்களில் இந்த திருவிழா கடைகள் போட்டு சீசனில் அப்படியே மறைந்து போகிற மாதிரி இந்த விசாரணை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பின்னால் முழுமையாக மறைந்து போகும். நிச்சயமாக கடந்த தேர்தலின் போது பிரச்சாரம், ஆமாம், கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நாம் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மருமகன் துணை முதல்வர் உதயநிதி, அவருடைய தங்கை கனிமொழி உள்ளவர்கள்லாம் அட்டை ஏந்தி போராடினாங்க. மதுக்கடைகளை மூடுன்னு சொல்லிட்டு அட்டை ஏந்தி அவங்க வீட்டு வாசல்ல நின்றாங்களே. திமுக ஆட்சி வந்த உடனே அந்த இடத்துல உட்கார்ந்து நான் ப்ரோக்ராம் நடத்தினாலும் நிச்சயமா எனக்கு அது ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. மறக்கல, இதே ஸ்டுடியோவில். ஆமாம், அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்கு தொடர்பானதான் சொன்னாங்க. மதுவிலக்கு முடிந்த உடனே திமுக ஒரு 14 நிறுவனங்களை திமுகவினர் நடத்துகிறாங்கன்னு ஒரு பட்டியல் வந்தது. இந்த டாஸ்மாக் நிறுவனம் மது உற்பத்தி ஆலைகளை அவர்கள் நடத்துகிறார்கள்னு. அது எல்லாமே கடை மூடிட்டால் எல்லோரும் மூடிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி 26,000 கோடிங்கிறது இன்றைக்கி 38,000 கோடி, 40,000 கோடி. இப்போ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தீபாவளி, பொங்கல், நியூ இயர்க்கெலாம் என்ன கணக்கு? அதுதான் ப்ளஸ். ஆமாம், இப்போ என்னென்னா அரசுக்கு வருகிற வருமானத்தை விடவும் கூடுதலாக, இன்னொரு மடங்கு கூடுதலாக வெளியில் போகிறது. யாருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பொது வெளிக்கு இப்போ அப்படி தான் வருது. மரியாதைக்குரிய இன்றைய ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பொழுதே மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மனம் வெதிப்பு ஒரு கருத்தை, ஆடியோ வந்தது, ஒரு 30,000 கோடிக்கு பெரிய ஆமாம் ஏற்படுத்துறது. இப்போ இன்றைக்குமே இது மூலமாக அரசுக்கு வருது கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வர வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் பாதிக்கு மேலே எங்கேயோ வெளியில் போக அவருடைய உள்ளம் இன்று கேட்கும், ஏ தியாகராசா, நீ உண்மையைத்தான் சொன்னாய், அதற்காக இந்த தண்டனை நிச்சயமா இன்று நிறுவனமாயிருக்கிறதே அப்படின்னு கேட்பார். அதாவது அவர் மதுரை மீனாட்சியை ரொம்பவே பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏழை எளிய சாதாரண மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அரசு வழங்குவதற்கு இந்த தொகை வருகிறது. எனவே தான் அதை மூட முடியல அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகளும் மற்றவர்களும் சொல்கிறாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கறது, மாணவர்களுக்கு கொடுக்கறது, காலை சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயனை காட்டிலும், இவர்களுடைய பயனை காட்டிலும் பல குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்கள் பல 1000 கோடி ரூபாயை இதன் மூலமாக ஈட்டுகிறார் என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது. இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டியது முதற்கட்ட கருத்து. துரைக்கண்ணா சார், இப்போ நீண்ட நெடியாக பேசிட்டோம், சுருக்கமாக மிகச் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்துவிட்டாலே இந்த நிர்வாக சீர்கேடு, முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகம், லஞ்ச ஊழல், இது தவிர்க்க முடியாத ஒரு மாடல் அரசாக தான், மாடல் அரசு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதில் குறிப்பாக இந்த துறையில் டாஸ்மாக் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜியே ஒரு குற்றச்செயலுக்காக கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். அந்த குற்றச்செயல் தொடர்பாக பொதுவெளிகளில், பத்திரிகைகளில், ஊடகங்களில், மக்கள் மத்தியில் பிரபலமாயிடுச்சு. அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் தொடக்கத்தில் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி பல மூத்த அமைச்சர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. இந்த அரசுக்கு, திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு இந்த 70-75 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சில மூத்த அமைச்சர்கள் மனம் குமிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திமுக அமைச்சர்களை போர்ட்போலியோவில். ஆமாம். அப்போ ஆமாம், அவர் சிறைக்கு போனோன்னே இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சில நாளுங்களில் இலாக்கா எடுத்துகிறாங்க. அவர் ஜாமீன் வெளிவந்த உடனே அதே துறை. இப்போ ஐயா ஒரு கேள்வி, இவ்வளவு குற்றப்பதிவுள்ள ஒரு குற்றமான மனிதனை முதலமைச்சர் மறுபடியும் தொடரச் செய்வதின் ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன? நீங்கள் தியாகின்னு முத்திர குத்துறாங்க, என்ன பேசுகிறீங்க? தியாகி அப்படின்னு முத்திர குத்துறாங்க. என்ன ஏதாவது வேதனை தான் கேட்குறாங்க. ஐயா சொன்ன மாதிரி விடுதலை அடைந்ததற்கு பிறகு அதே இலாக்காவை கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு விமர்சனம் வருகிற பொழுது நிதியமைச்சராக இருந்த ஒரு பாரம்பரியமிக்க பிடி ராஜன் ஃபேமிலிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய மிக மூத்த தலைவர், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த மிக நேர்மையான ஒரு அமைச்சர், நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன். அவர் ஒரு தகவலை சொல்லிட்டார் வெளியில் அப்படிங்கிறதுக்காக அவர் இலாக்கா மாற்றுறீங்க. கொண்டு போய் ராஜகண்ணப்பன் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, புகார் வருது, இலாக்கா மாற்றுறீங்க. பொன்முடியை இலாக்கா மாத்துறீங்க. சிறைக்கு போயிட்டு வந்த அவருக்கு அதே இலாக்கா கொடுக்குறீங்க. நம்ம நாசர் வந்து பால வித்தார் என்று கள்ள தூக்கி அடிச்சாருன்னு இலாக்கா மாத்துறாங்க. அதுதான் என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூடுதலாக நிதி திரட்டுவதற்கு இவர்தான் சரியான நபர் என்று தேர்ந்தெடுத்து இவர் அடையாளப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் பொதுமக்கள் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 4 லட்சம் கோடியை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்கன்னா 4ல் ஒரு பகுதி எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் தரப்புலேயே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. எனவே தான் இந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் திமுக எதிர்ப்புன்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்களே தவிர ஒன்றிணைந்து அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு எந்த முன்முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் இதை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதி கருத்து.